வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நட்சத்திர வரிசையில 15வது நட்சத்திரமாக இடம் பெற்றிருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் பற்றிங்க. சுவாதி சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவோட நட்சத்திரங்க. சுவாதி நட்சத்திரத்தோட அதிதேவதை சரஸ்வதி தேவிங்க. சுவாதி நட்சத்திரத்தை பொருள் பற்று உள்ள நட்சத்திரம்னு சொல்லலாங்க. உன்னதமான நட்சத்திரம்னு சொல்லலாங்க. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய கேரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா வாயுவின் புத்திரர்களான ஹனுமனும் பீமனுங்க. இவங்களை பத்தி நம்ம சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லைங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே தன்னுடைய பலம் தனக்கு தெரியாம இருப்பாங்க. அதே மாதிரி தாங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு அவங்களுக்கு தெரியாதுங்க. அவங்கள யாராவது தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். உன்னால முடியும், உன்னால இதை செஞ்சிட முடியும், உனக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது, உன்னோட பவர் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இவங்களை பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது இவங்க வேகமா முன்னுக்கு வந்துருவாங்க. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்போ யார்கிட்டனாலும் ஃபிளெக்சிபிளா போய்க்குவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க. ஒருத்தரை வேணான்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள விட்டு ரொம்ப ஈஸியா வெளியில வந்துருவாங்க. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதையும் புரிஞ்சுக்க கூடிய தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. கிரகிக்கும் மாற்றம் ரொம்ப அதிகமா இருக்குங்க கிட்ட. சுவாதியில பிறந்தவங்களுக்கு நகைச்சுவை உணர்வு கொஞ்சம் இருக்குங்க. ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க. சுவாதியில பிறந்தவங்க அன்பானவங்க மட்டும் இல்லைங்க, அறிவானவர்களாகவும் இருப்பாங்க. கொஞ்சம் பிளெக்சிபிளா போகக்கூடிய நபர்கள் சுவாதியில பிறந்தவங்க. ஒருத்தரால செய்ய முடியாத ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கிறதுல இவங்க வல்லவர்களாக இருப்பாங்க. கொஞ்சம் தந்திரம் மிக்கவர்கள்ங்க. இவங்களுக்கு இயற்கையிலேயே எந்த ஒன்னையும் கத்துக்கிற திறமை கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. சுவாதியில பிறந்தவங்க தன்னுடைய லட்சியங்களை அடையிறதுக்காக இரவு பகல் பார்க்காம உழைச்சு தன்னுடைய லட்சியத்தை அடைஞ்சிருவாங்க. மற்றவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சுவாதியில பிறந்தவங்களுக்கு இருக்குங்க. சுவாதியில பிறந்தவங்களுக்கு தெய்வ பக்தி கொஞ்சம் இருக்குங்க. கொஞ்சம் சுயநலமான நபர்கள் சுவாதியில பிறந்தவங்க. ரொம்ப சுதந்திரமா இருக்கிறதுக்கு விரும்புவாங்க. சுவாதியில பிறந்தவங்க தன்னை சார்ந்துதான் பிறர் இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்க விரும்ப மாட்டாங்க. இவங்கள டிபெண்ட் பண்ணி இன்னொருத்தங்க இருக்கணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் ஈகோ உள்ள நபர்களுங்க. தன்னை தேடித்தான் இன்னொருத்தர் வரணும், நான் இன்னொருத்தரை தேடி போக மாட்டேங்கிற குணம் இவங்களுக்கு இருக்கும். சுவாதியில பிறந்தவங்களுக்கு நடுத்தர வயசுக்கு மேல முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சுவாதியில பிறந்த சிலருக்கு அப்பாவோட புரிதல் கொஞ்சம் இருக்காதுங்க, குறைவாதான் இருக்கும். இவங்களுக்கு சமுதாயத்துல ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குங்க. சுவாதியில பிறந்தவங்களுக்கு வயசு கூட கூட அறிவும் கூடுங்க, பொருளாதாரமும் வளருங்க. இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா குடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும்னு சொல்லலாங்க. ஹிரண்யா வரலாம், குடல்ல வாயு கோளாறுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாமுங்க. இரத்த குழாயில இருக்கிற பாதிப்புனால இவங்களுக்கு தோல் வியாதிகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. சுவாதியில பிறந்த இன்னும் முக்கியமான நபர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சோனியா காந்தி அம்மா, NT ராமாராவ் அவர்கள், அமிதாப் பச்சன் அவர்கள் எல்லாருமே சுவாதியில பிறந்தவங்க. இதுவும் போக காரைக்கால் அம்மையாரும், யோகி ராம் குமார், விசிறி சாமியார்னு சொல்லுவாங்க, பெரும்பாலானோருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரும் பிறந்தது சுவாதியில தாங்க. எது எப்படி இருந்தாலும் சுவாதியில பிறந்தவங்க மேன்மையான சிந்தனைகளின் வெளிப்பாட்டை தரக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரு சிறந்த நட்சத்திரமாக தான் சுவாதியை சொல்றோங்க. இவங்க தன்னுடைய பலத்தை உணர்ந்துக்கிறப்போ வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஆற்றலை பெறுகிறார்கள். ஜோதிடம் பார்க்க, பிரசன்னம் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.